உங்களோட பேர் என்னங்க மேம்? எங்க இருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறை எடுத்திருக்கீங்க? என்னுடைய பேர் ரேகா. நான் மதுரையிலேருந்து வர்றேன். என்னுடைய தரவரிசை எண் 1475, கம்யூனல் ரேங்க் 754. என்ன துறை எடுத்தீங்க? பிரின்சிபல் ஜுடிஷியல் எடுத்திருக்கேன். ட்ரிப்பூர் எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க மேம்? பி. எப்ப டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சீங்க? 2 இயர்ஸ் எக்ஸாக்டாக ரொம்ப சின்சியராக படிச்சதுன்னா 2 இயர்ஸ் தான். எத்தனாவது முயற்சி இது உங்களுக்கு? இது என்னுடைய 2வது முயற்சி. இரண்டாவது முயற்சி. முதல் முயற்சியில என்ன தவறு பண்ணதான் நினைக்கிறீங்க? முதல் முயற்சியில் தவறு பண்ணல. டைப்பிஸ்டோட கட் ஆஃப்ல என்னோட ஹையர் சர்டிஃபிகேட் ஹோல்ட் ஆயிடுச்சு. அதனால அது டிலே ஆயிடுச்சு எனக்கு. இந்த தடவை எனக்கு அது கையில் இருந்ததுனால ஈஸியாக கிடச்சிருச்சு. சொல்லுங்க, தமிழ் எந்த மாதிரி படிச்சீங்க மேம்? தமிழ் ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் புக் தான். நம்ம டெக்ஸ்ட் புக் தான் எனக்கு வந்து பேசிக் சோர்ஸு. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஸ்டாண்டர்ட் புக்ஸஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்களோ அது எல்லாமே வந்து ஓரளவுக்கு ரீட் மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டேன். மற்றபடி 90% வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் ரெஃபர் பண்ணுவோம். பட் இந்த தடவை வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வேற மாதிரி தான் வந்திருந்தது. பட் இருந்தாலுமே அதை வந்து ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருந்தது. ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் என்னெல்லாம் படிச்சீங்க தமிழுக்கு? தமிழுக்கு வந்து திருவிக்கா அவங்களுடைய புக்கு ஒரு கொஞ்சம் ரீட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டியூட்டில் கொடுத்த சில புக்ஸஸ்லாம் கம்ப்ரைஸ் பண்ணி எல்லா ஆத்தரோடதையும் கம்ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த புக்ஸுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சார். நீங்க டிஎன்பிஎஸ்சி படிக்க வந்த அப்புறம் எப்படி படிக்கணும், எங்க இருந்து படிக்கணும், என்னெல்லாம் படிக்கலாம், என்ன படிக்க கூடாது, இதெல்லாம் தெரிஞ்சுக்க எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கிச்சு? இதான் இதோட ரூட்டு, இந்த ரூட்ல போனா நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வரும்ல, அது வர எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கிச்சு உங்களுக்கு? டெஃபினட்டாக 1 இயர் ஆச்சு சார். டெஃபினட்டாக 1 இயர் ஆச்சு. அந்த பார்த்து பிடிக்கிறதுக்கு எனக்கு 1 இயர் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்கும் போது ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம கேதர் பண்றதா நமக்கு ஃபைனல் ஒன். ரைட். அப்போ வந்து நம்மளுடைய பாத்துன்றது அடுத்தவங்களோட பாத்தை விட கண்டிப்பா டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஸோ எனக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ற ஐடியாவே ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறம் தான் எனக்கு கிடைச்சது. மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க மேம்? மேக்ஸுக்கு எவ்வளவு நேரம் நீங்க ஒதுக்குவீங்க, எப்படி படிச்சீங்க, அதை பத்தி சொல்லுங்க. மேக்ஸுக்கு வந்து டெய்லி கண்டிப்பா 3 hours. அது கண்டிப்பா 3 hours. அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல. மற்ற சப்ஜெக்ட் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட மேக்ஸ் நிறையாவே கொடுத்தேன் நான். எனக்கு அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. 3 hours சாலிடா. ஜிஎஸ் எந்த மாதிரி படிச்சீங்கன்றத சொல்லுங்க. ஜிஎஸ் வந்து பாலிட்டிக்கு வந்து லக்ஷ்மிகாந்த் புக் தான் சார். முதல்ல இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது லக்ஷ்மிகாந்த் புக் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்மளோட டெக்ஸ்ட் புக் படிக்கும் போது அதோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஸோ ஸ்டாண்டர்ட் புக் ரெஃபர் பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம டெக்ஸ்ட் புக் படிக்கும் போது நிறைய கேதர் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. ஆர்டிக்கல் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு பாலிட்டியில் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுவோம். ஜிஎஸ்க்கு எதுவும் அவுட் சோர்ஸ் படிச்சீங்களா? ஐ மீன் பாலிட்டிக் லக்ஷ்மிகாந்த் சொன்னீங்க, மற்றபடி தற்கால தமிழ்நாடு வரலாறு, வெங்கடேசன் புக் அந்த மாதிரி எதுவும் படிச்சீங்களா? டு பி ஃப்ராங்க் அதெல்லாம் படிக்கல. அதெல்லாம் எதுவும் படிக்கல. ஸ்கூல் புக்ஸ் மட்டும் தான் ரெஃபர் பண்ணேன். அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவுட் சோர்ஸ் வந்து ஜிஎஸ்க்கு எதுவுமே பண்ணல. நான் பாலிட்டிக்கு மட்டும் தான் வந்து லக்ஷ்மிகாந்த் புக் ரெஃபர் பண்ணேன். அதர்வைஸ் எல்லாமே ஸ்கூல் புக் தான். செல்ஃபா படிச்சீங்களா, அகாடமி போனீங்களா? அகாடமி போனேன், சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அப்புறம் செல்ஃபாக தான் படிச்சு. இப்போ உங்க குடும்பத்துல எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்களா உங்களுக்கு படிக்கிறதுக்கு? டெஃபினட்டா என்னோட அம்மா அப்பா என்னோட கூட பிறந்தவங்க எல்லாருமே என்னோட பையன் எல்லாருமே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணனால தான் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. இப்போ நிறைய வேலைகள் இருக்கும் இல்லையா, ஒரு குடும்ப பெண்ணா இருக்கும்போது எப்படி நேரத்தை உங்களுக்காக உருவாக்கிட்டீங்க? நமக்கான நேரமே குறைவானதாக தான் இருக்கும், அதை தாண்டி நீங்க எப்படி நேரத்தை உருவாக்கி படிச்சீங்க? இப்போ மேக்ஸே 3 மணி நேரம் போட்டு பார்ப்பீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கு நேரம் ஒதுக்கணும் இல்லையா, அப்போ எவ்வளோ நேரம் படிப்பீங்க, எப்படி நேரத்தை உருவாக்கிட்டீங்க படிக்கிறதுக்கு? நம்ம லைஃப்ல ஒரு டிஃபிகல்ட்டி வரும்போது எது எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, இது நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு அறியாமலே நம்ம அதை ஒதுக்கிடுவோம். அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இதை செஞ்சாதான் என் லைஃப் வந்து இதாகும் அப்படின்னு நினைக்கிறப்ப அதை செஞ்சுட்டேன். அதுக்குரிய டயத்தை வந்து ஒதுக்கி தான் ஆகணுன்ற மாதிரி எவ்வளோ பிஸி ஷெடியூலாக இருந்தாலும் பரவாயில்ல, இது இருந்தால் என் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஒதுக்கிட்டேன். நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணோம் இல்லையா நீங்க? இப்போ நிறைய வெளியே போக முடியாது, ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் போக முடியாது, யாருக்கிட்டையுமே நிறைய பேச முடியாது, இப்போ குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எப்பயாச்சும் தோணிருக்கா எதுக்குடா இதுக்குள்ள வந்தோம், விட்டுட்டு நம்ம இயல்பான வாழ்க்கையே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு தோணிருக்கா உங்களுக்கு? சில சமயங்கள்ல ரொம்ப ஹர்ட் ஆகும். ஃபங்க்ஷன் கூட போக முடியாது. ஃபங்க்ஷன் போக முடியலன்னா அங்கே இருக்கவங்க பேசுறதை நம்மளால கேட்க முடியாது. ஃபேமிலியில் பையன் கூட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்போ ரொம்ப ஹர்ட் ஆகும். எத்தனை நாளைக்கு இந்த புக்கை வச்சுட்டு நம்ம இப்படியே சுத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுவே வந்து ஒரு டார்கெட்டாக மாறிடுச்சு. ரொம்ப நாளைக்கு இதை எடுத்துக்க கூடாது, சீக்கிரம் இதை வந்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்ற அதுவே ஒரு இதாக மாறிடுச்சு கடைசியில். இன்னைக்கு எடுத்ததுலேயே 2 இயர்ஸ் நீங்கள் தான் ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்கீங்க. அந்த அந்த எப்படி ரொம்ப கஷ்டம் இல்லையா அது? ரொம்ப கஷ்டம் தான் நிஜமாவே. அந்த சோர்ஸ் ரெஃபர் பண்ணி அதை அதுதான் ரொம்ப டைம் எடுத்தேன் நான். இது படிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்து இதுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணேன், டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணேன். இந்த 2 இயர்ஸ்ன்றது வந்து எனக்கு அதிகமாக தான் தெரியுது. என்னோட படிச்சவங்கலாம் போயிட்டாங்க, 1 இயர்லேயே போயிட்டாங்க. 2 இயர்ஸ்ன்றது எனக்கு அதிகமாக தான் தெரியுது. கல்லூரியெல்லாம் முடிச்சுட்டு எவ்வளோ நாட்கள் கேப் விட்டு திரும்ப படிக்க ஆரம்பிச்சிங்க?
ஆக்சுவலாக நான் பிஇ முடிச்சுட்டு ஆஃப்டர் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 5 இயர்ஸ்லாம் புக்கு டச்சே இல்லாம இருந்து படிச்சு 5 இயர்ஸ்ல எந்த ஐடியாவுமே இல்லை முதல்ல. டிஎன்பிஎஸ்சி பற்றி படிக்கிற ஐடியாவே இல்லை. ஒரு 2 இயர்ஸாக தான் சரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையே வந்தது. அதுக்கப்புறம் தான் படிக்கவே ஆரம்பிச்சது. இப்ப நிறைய திருமணமான பெண்கள்லாம் படிக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை சொல்லுவீங்க? அது மாதிரி எப்படி கேட்குறேன்னா, நேர மேலாண்மை தான். இப்ப நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, எனக்கு டைமே பத்த மாட்டேங்குது, டைமே இல்ல, வீட்டு வேலை செஞ்சுட்டு படிக்க முடியல, அதை பண்ணிட்டு டயர்ட் ஆயிடுது, படிக்க முடியல அப்படின்ட்டு. எப்படி நேரத்தை உருவாக்குறது படிக்கிறதுக்காக? கண்டிப்பா நம்மளோட இலக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அது வந்து தானாவே வந்து இயற்கையே நமக்கு அது வழிவகுத்து கொடுத்துரும். நம்ம இலக்கை வந்து நம்ம ஸ்ட்ராங்கா செட் பண்ணிக்கிறணும். இதுதான் எனக்கு அப்படி நம்ம செட் பண்ணிட்டோம்னாலே அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது தானாவே நடந்துரும். ஸோ நம்மளுடைய ஷெடியூலை நம்ம தான் வந்து கரெக்டாக பார்த்து எப்படி பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கா உங்களுக்கு? எப்படி மொபைலை நீங்க யூஸ் பண்ணுவீங்க படிக்கிறப்ப? லாஸ்ட் 2 இயர்ஸா மொபைல் வந்து படிக்கிறதுக்கு மட்டும் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். என்கிட்ட இன்ஸ்டா இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, எதுவுமே கிடையாது, இப்பவும் கிடையாது என்கிட்ட. ஸோ படிக்கிறதுக்கு மட்டும் நான் யூடியூப் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு ரெஃபர் பண்ணி படிக்கிறது, அவ்வளோதான். நீங்க செல்ஃப் டவுன் ஆனா உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க மேம்? செல்ஃப் டவுன் ஆனேன்னா ஃபேமிலியில் இருக்கவங்க தான். ஏன்னா எனக்கு வந்து தானாகவே எனக்கு அந்த மாதிரி வராது. ஸோ ஃபேமிலியில் இருக்கவங்க தான் எனக்கு அப்பப்போ சப்போர்ட் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, படிக்கலாம், டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, படிக்கலாம், செய்யலாம், எல்லாமே என்னோட ஃபேமிலி சப்போர்ட் தான். அவங்க இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு வரவே முடியாது. அவங்க தான் எல்லாமே எனக்கு. நீங்க உங்களோட ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜியை பத்தி சொல்லுங்க மேடம். நம்ம எவ்வளோ ரிவிஷன் பண்றோமோ அப்பதான் அவ்வளோ ஞாபகம் இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த மாதிரி ரிவைஸ் பண்ணுவீங்க? ரிவிஷன் அப்படின்றது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம புக்கை வந்து 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் நல்லா ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். நம்ம நோட்ஸ் நம்ம நல்லா 4 தடவை 5 தடவை ரிவிஷன் பண்ணாலே அதுவே நமக்கு போதும். அந்த நோட்ஸ் மேல நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். நான் படிச்சிருக்கேன், நான் எடுத்திருக்கேன் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம நோட்ஸ் மேல நமக்கு இருக்கணும். எனக்கு நோட்ஸ் தான் ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணது. ஏன்னா 10 புக்கை ரெஃபர் பண்ற இடத்துல ஒரு நோட்டை நான் ரெஃபர் பண்றதுக்கு எனக்கு ஒரு 3 டேஸ் இருந்தா போதும். நோட்ஸ் பத்தி பேசுனீங்களே, அதுல ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நிறைய பேர் நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்றாங்க. இப்போ நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, நான் படிக்கும்போது எல்லாமே எனக்கு இம்பார்ட்டண்டா தெரியுது ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது, அப்போ நான் எத்தனாவது டைம்ல நோட்ஸ் எடுத்தா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி கேட்பாங்க. எந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்லுங்க. எனக்கு 3 டைம்ஸ் எடுத்தது சார். ஒரு டாபிக்கை 3 டைம்ஸ் படிச்சுட்டு 4th டைம் தான் நான் எடுத்தேன். அது எடுத்தா கரெக்டா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், எது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். அதை வச்சு நம்ம இது பண்ணுவோம். எக்ஸாம் ஹால் பத்தி பேசுவோம். இப்போ நம்ம படிக்கிறது ஒரு பார்ட், அந்த 3 மணி நேரத்துல நம்ம எப்படி கையாளுறோம், எப்படி எழுதணுன்றது ஒரு பார்ட் இல்லையா? அப்போ எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது, எப்படி அங்கே நேரத்தை மேலாண்மை பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் சொல்லுங்க. டெஃபினட்டா நம்ம நிறைய வந்து மார்க் டெஸ்ட் நிறைய போட்டு பார்க்கணும். கண்டிப்பா மிஸ்டேக்ஸ் எல்லாமே நம்ம அதிலே விடும்போதே நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் அதில் விடுறோம், இது எப்படி ஓவர் கம் பண்ணணுன்றதை நம்ம அங்கேயே சரி பண்ணிக்கலாம். நிறைய டெஸ்ட் போட்டு பார்த்தாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் சார். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைனிங், அதுதான் டெஸ்ட் போட்டு பார்க்கணும் நிறைய. நீங்க என்ன மெசேஜ் சொல்றீங்க படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு? நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. என்னைக்கா இருந்தாலும் நம்ம ஹார்ட் ஒர்க் வந்து நமக்கு கை கொடுத்துரும். அதனால நம்பி படிங்க. என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சிடும். ஆல் த பெஸ்ட். இந்த வருஷம் பலன், இந்த போட்டோ எடுத்துட்டீங்க, ஆர்டர் வாங்கிட்டீங்க, எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் ஃபேமிலியிலேயே நான் தான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் வாங்கியிருக்க ஒரே ஆளு. ஸோ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜேர்னில யாருக்கு நன்றி சொல்லுங்க? என்னோட அம்மா, அப்பா, என் பையன், என் கூட பிறந்த தம்பி எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி மேம். தேங்க்யூ.